வணக்கம் நண்பர்களே. விஜய் பக்கம் இளைஞர்கள் இருக்காங்களா? இளைஞர்கள் தான் இருக்காங்களா? இளைஞர்களும் இருக்காங்களா? முதியவர்களும் இருக்காங்களா? விஜய் சொல்றாருல, வரலாறு திரும்பும் அப்படின்னு. 67 புரட்சி வரும், 77 வந்த புரட்சி வரும், இதெல்லாம் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. 67 என்ன? அதுவரை இருந்த காங்கிரஸ் ஆட்சியை அகற்றி திமுக ஆட்சிக்கு வந்தது. 77 என்ன? அதுவரைக்கும் இருந்த திமுக ஆட்சி அகற்றி அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தது. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? நிச்சயமாக இளைஞர்கள் தான். இளைஞர்கள் தான் ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வருகிறார்கள். இது விஜய்க்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அது எப்படிங்க 67 திமுகவுக்கு ஆதரிச்சவங்க எல்லாம் இளைஞர்களா? என்னங்க அப்பெல்லாம் முதியோர்களே ஆதரிக்கலையா? எல்லா காலத்திலுமே இளைஞர்கள் தான் மாற்றத்தை கொண்டு வருகிறார்கள். நம்ம காந்தி தாத்தா ஒரு தடியை ஊனிக்கிட்டு மெல்ல நடந்து போனாலும் பின்னால திரண்டவங்க எல்லாம் யாரு? மாற்றம் வேண்டும் என்று நினைத்து இளைஞர்கள். இளைஞர்கள் அப்படியே மாற்றம் கொண்டு வந்து விஜயை அரியணையில் அமர்த்தி விடுவார்கள் அப்படிலாம் சொல்லல. விஜய் என்ன நினைக்கிறாரு, மக்கள் என்ன நினைக்கிறாரு, இந்த ரெண்டு பேருக்கும் ரெண்டு தரப்புக்கும் இருக்கின்ற கனெக்ஷன் என்ன, அதை பத்தி நம்ம பேசணும். 67 முக்கியமாக தமிழக அரசியல் கண்ட மிகப்பெரிய அளவுக்கான ஒரு மாற்றம். அதுவரை இருந்த காங்கிரஸ் மனநிலையை மாற்றிய ஒரு காலம். தேர்தல்ல திமுக அதுக்கு முன்னால 2 தேர்தல்களை சந்திச்சது. 57 62 சந்திச்சது. 67 கூட ஆட்சிக்கு வர முடியும்னு திமுகவே நினைக்கல. ஆனா கூட்டணி ரொம்ப பலமா இருந்துச்சு. எதிர் முனைங்க, ஒரு பக்கம் சுதந்திரா கட்சி, ஒரு பக்கம் கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னு சும்மா அப்படியே ஒரு கிண்டி தான் தேர்தலை சந்திச்சாங்க. ஆனா வருவாங்கன்னு நினைக்கவே இல்லை. ஆனா வருவதற்கான மாற்றத்தை கொண்டு வந்தது யார் அப்படின்னா இளைஞர்கள், இளம் மனநிலை கொண்டவர்கள். நான் அப்பதான் கொஞ்சம் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டங்கள் பெரிய அளவுக்கான ஒரு சர்ச்சையை, பெரிய அளவுக்கான தாக்கத்தை தமிழ்நாட்டில் கொடுத்து இருந்துச்சு இல்லையா? அதனால வந்துச்சு. 77 எம்ஜிஆர் விலைக்கு போன போது திமுக போனவங்க எல்லாம் அப்படியே முதியவர்களா, நிறைய இளைஞர்கள், நிறைய மாற்றம் வேண்டும் என்று நினைத்தவர்கள் இவர்கள்லாம் போனாங்க. எம்ஜிஆர் ஆட்சி அமர்த்துறாங்க. அப்ப எம்ஜிஆர் ரசிகர்களையே இப்ப விஜய் ரசிகர்களை சொன்ன மாதிரி தான் திமுக காரங்க சொல்லுவாங்க. ரொம்ப குறைச்சு, ஒரு நடிகருக்கு பின்னால் இருக்கின்ற தொண்டர் படைத்தானே, இவர்கள் எந்த அளவுக்கு அறிவார்ந்தவர்களாக இருப்பார்கள், ரொம்ப டீசெண்டா சொல்றல, இப்படி எல்லாம் நினைப்பாங்க. அப்படிதான் விஜய்க்கும் சொல்றாங்க. விஜயோட ரசிகர்களையும் பல ஊருக்கு போனார் இல்லையா? முக்கியமாக மதுரையிலிருந்து காரைக்குடி, அப்புறம் திருநெல்வேலி, அது இருந்துச்சு. அப்புறம் கன்னியாகுமரி, கேட்கவே வேண்டாம். சென்னையில பார்த்தோம்னா சில இடங்கள்ல தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் விஜய் கொண்டு போய் முட்டுச்சந்தில விட்டாரு. இருந்தாலும் கூட செம்ம கூட்டம் கூடிச்சு. பல இடங்களுக்கு விஜய் போகல. முக்கியமாக புரசாக்கம் இந்த இடத்துலாம் போகல, வேப்பேரி பகுதியில போகல. என்ன காரணம் அப்படின்னா பல பகுதியில் செம்ம கூட்டம் கூடுனதால போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லை, இரவு நேரம் பிரச்சாரம் பண்ண வேண்டாம், ரோட் ஷோ போக வேண்டாம் அப்படின்னு விஜய் நினைக்கிறார். என்ன காரணம் அப்படின்னா லைட்டிங் இருக்கும், அவர் மேல இருக்கிறது, அவர் மேலேறி நின்னா லைட்டு, மக்களுடைய முகத்தை அவர் பார்க்கணும்னு நினைக்கிறார். இது ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு முக்கியமான விஷயங்க. அந்த காலத்திலிருந்து வருகின்ற அரசியல்வாதிகள் எல்லாமே அங்கே மக்களுடைய முகங்களை ரொம்ப பார்ப்பாங்க. நீங்க பார்க்கலாம், அந்த சமயத்தில் இருக்கிற எம்ஜிஆரோ இந்திரா காந்தியோ இவங்க ராஜீவ்காந்தி காலம் வரைக்கும் கூட அவங்க மக்கள் போய் பார்ப்பாங்க, அவங்க முகத்துல என்ன பாவனை இருக்குன்னு பார்ப்பாங்க. அந்த கனெக்ஷன் இருக்குல்ல, அந்த தொடர்பு இருக்கு இல்லையா, அதுதான் அரசியல்வாதியை அடுத்த அந்தந்த நாளை தன்னுடைய மனநிலையை மாத்துறதுக்கு, ரூட்டை மாத்துறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதனாலதான் விஜய் என்ன நினைச்சாருன்னா கடைசி விஷயத்துல நேற்று ரூட்டை மாத்திட்டாரு. ஆனா ரூட்டை மாத்தினவரு கண்டினியூஸா 2-3 நாள் தேர்தலுக்காக உழைக்கிறாருல. இப்ப பாருங்க, நாங்க இந்த பதிவு பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல தேர்தல் அறிக்கை விட்டுருக்கிறாருங்க. அது பல தேர்தல் அறிக்கையில அப்பப்போ விட்டு விட்டா வந்தது இல்லையா? நிறைய மருந்துகள் குறைந்த விலையில் கொடுக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கிறாரு. மக்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படும், முதியோர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படும், நெசவாளர்களுக்கு, மீனவர்களுக்கு, பெண்களுக்கு எல்லாருக்குமான உதவித்தொகையை ஒட்டுமொத்தமான ஒரு தேர்தல் அறிக்கையா கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. நாம பதிவுக்கு போகிற வரைக்கும் இதெல்லாம் மக்கள்கிட்ட போய் சேரும்னா நிச்சயமா போய் சேரும். எப்படி சேரும்? விஜய் சொல்றாரு. கூட்டம் கூடுது. அந்த கூட்டத்துல இளைஞர்கள் எல்லாம் 18 வயசுக்கு ஏழை இருக்கவங்களா? இல்லதானே, அது அதிக அளவுக்கான வயது உள்ளவர்கள் 30, 25, 30 வரைக்கும் இருக்காங்க. ஏங்க அந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா 60, 70 நிக்குது. ஏன்னு கேட்டோம்னா விஜய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்குது. அப்புறம் போட்டா ஒரு மாற்றம் வந்தா என்ன? இதுதாங்க நம்ம பார்த்தது. எங்களுடைய செய்தியாளர்கள் எல்லாமே போறாங்க இல்லையா, நிருபர்கள் எல்லாம் போறாங்க இல்லையா, அவங்க என்ன சொல்றாங்க, அங்க இருக்கின்ற வயதானவர்கள் பார்க்கும்போது அவங்க திமுக அண்ணா திமுகன்னு ஓட்டு போட்டவங்க விஜய் பக்கம் போனா என்னன்னு நினைக்கிறாங்கன்னு செய்தியாளர்கள் சொல்றாங்க. அப்படின்னா விஜய் அப்படியே பெரிய அளவுக்கான மாசா வந்துருவாரா? தெரியாதுங்க. இது சொல்றது மூலம் விஜய் ரசிகர்கள் நிறைய பேர் கோச்சுக்கிறாங்க. நம்ம என்ன பாக்குறோம் அது சொல்றோங்க. விஜய் ஆட்சிக்கு வந்து விடுவார், 150 சீட்ல அடிப்பார் அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க.
அந்த மாதிரி நம்ம கருத்து கணிப்பு நடத்தலைங்க. நீங்க விஜய் தொண்டரா இருந்தா நீங்க நம்பலாம், அந்த ஆசையை வெளிப்படுத்தலாம். நாங்க சொல்லாததுனால ஏதோ விஜய்க்கு எதிராக ஒரு மனநிலை வச்சிருக்கோம்னு நினைக்காதீங்க. நாங்க யாருக்கு எதிராக மனநிலை வைக்கிறேங்க. இன்னைக்கும் கூட திமுக முன்னணியில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அண்ணா திமுக பின்னால் இருக்கு சொல்ல முடியாது. கடைசி 2 நாட்கள் திமுக அண்ணா திமுகவுக்கு முக்கியமான நாட்கள். இந்த 2 பழம்பெரும் கட்சிகளும் அந்த 2 நாள்ல என்ன செய்வாங்கன்னே சொல்ல முடியாது. அதுக்கு தாவேக்கா தாக்கு பிடிக்குமா, இதெல்லாம் இருக்குங்க. அந்த 2 நாள், தேர்தலுக்கு முன்பான 2 நாள் ரொம்ப 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 முக்கியமானது. எத்தனை நடந்திருக்கு நம்ம நாட்டிலங்க, எத்தனை நடந்திருக்கு. இரவோடு இரவாக தொண்டர்களை, வாக்காளர்களை சந்திப்பதும், லைட்டை ஆஃப் பண்ணிட்டு போய் சந்திப்பதும், உங்களுக்கு எத்தனை மாடல் இருக்கு பாருங்க. அத்தனை மாடலையும் இந்த 2 கட்சிகளும் செஞ்சு வச்சிருக்காங்க. இந்த மாடல்களுக்குள்ள புகுந்து விஜய் வெளியே வரணும் அப்படின்னா கஷ்டம்தான். இது சொல்றதுனாலே நீங்க கமெண்ட்ல போட்டு கடுமையா விமர்சிக்காதீங்க. இருக்கிற நிதர்சனங்களை நம்ம சொல்றோம். ஆனால் மாற்றங்கள் எப்படி வருதுன்னா, இந்த கமெண்ட் போடுறவங்களுடைய கணிப்பை பாருங்க. தப்பா சொல்ல, இந்த கமெண்ட் போடுறவங்க நிறைய பேர் ரொம்ப தெளிவான ஆங்கிலத்தில் எழுதுறாங்க. ஆச்சரியமா இருக்குங்க. அப்போனா நிறைய படித்தவர்கள் இருக்காங்க, ஆங்கிலம் தெரிந்தவர்கள் இருக்காங்க. ஆங்கிலம் தெரிந்தால் மட்டும் புலமை வாய்ந்தவர்கள், ஆங்கிலம் தெரிந்தால் மட்டுமே அறிவார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லல. ஆங்கில அறிவு கொண்டவர்கள், ஐடி கம்பெனியில வேலை செய்யறவங்க, வெளிநாட்டு இருக்கிறவங்க, நம்ம ஊர்லயே ஆங்கிலம் நன்றாக தெரிந்த இதெல்லாம் சரியான மொழியில கமெண்ட் போடுறாங்க. அப்போ விஜயோட ஆதரவு தளம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏதோ படிப்பறிவற்றவர்கள், சினிமா மோகம் கொண்டவர்கள் இவர்கள் தான் போய் நிற்பார்கள்னா இல்ல. விஜயோட தளம் விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கு. அவர் சென்னையில பிரச்சாரம் பண்ணும் பொழுது சில இடங்கள் செம்ம கூட்டம் வந்தது. சில இடங்கள்ல மக்கள் ரிலக்டன்ட், அதாவது ரெஸ்ட்ரெயின்டா, 2க்கு வித்தியாசம், ரெஸ்ட்ரெயின்டா அப்படியே ரொம்ப பதறாம நம்ம தலைவனை பார்க்க இப்படின்னு நினைச்சு அவங்க பார்த்தாங்க. இதெல்லாம் விஜயோட கணக்குல ரொம்ப இருக்குங்க. எந்த ஒரு தலைவருமே, எந்த பெரிய கட்சி தலைவருமே, அது அண்ணாவா இருந்தாலும் சரி, கருணாநிதியா இருந்தாலும் சரி, எம்ஜிஆரா இருந்தாலும் சரி, இல்ல ஜெயலலிதா இருந்தாலும் சரி, இது வரைக்கும் இந்த முக்கியமான தலைவர்கள் சொல்றேன். இங்க ஸ்டாலின், எடப்பாடி நான் இந்த கணக்குல வரல, இப்போ இருக்காங்க. அவங்க எல்லாம் கணக்கு சரியா போடுவாங்க. அதுதான் அனிமலிஸ்ட்னு சொல்லுவாங்க. என்னன்னா, என்ன நடக்கும், என்ன நடந்தா தனக்கு வலிக்கும், இதை புரிந்தவர்கள் மிகப்பெரிய வெற்றிகரமான அரசியல்வாதிகளாக இருக்காங்க. விஜய்க்கு அந்த அனிமல் இன்ஸ்டிங் இருக்குங்கிற மாதிரி தெரியுதுங்க. அதனாலதான் அவர் சரியான கணக்கு போறாரு. சில ஊருக்கு போறாரு, சில ஊருக்கு போக மாட்டேங்கிறாரு. ஏன்னா அவருக்கு தெரியாதா, இந்த பக்கம்லாம் போகலையே, ஓட்டு போடவங்களாம் மாட்டாங்களா, அந்த பகுதி ஓட்டு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாரா? இல்ல. எந்த விதமான மாற்றங்கள் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு தலைவனுக்கு தெரியும். அதை வைத்துதான் தன்னுடைய தேர்தல் நகர்வுகளை ஒரு அரசியல் தலைவர் வந்து செயல்படுத்துறாங்க. அதுல விஜய் முக்கியத்துவம் பெறாருங்க. இன்னும் 2 இடத்துக்கு போறாரு. சென்னையில ஒரு பெரிய அளவுக்கான பிரச்சாரம் செய்ய போறாரு. கடைசி நாள் தான் செம்மையா இருக்கும்னு எல்லாரும் சொல்றாங்க அவங்க கட்சிக்காரங்க. பெரம்பூர் போறாரு. அதுக்கப்புறம் சென்னையில, வட சென்னையில கணிசமான அளவுக்கு போறாரு. சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அரசியல் சக்தியாக விஜய் ரொம்ப சாதாரணமா மாறிட்டு இருக்கிறாரு. அதனால அவர் கணிசமா ஜெயிப்பாரா, திமுக ஜெயிக்குமா, அண்ணா திமுக ஜெயிக்குமா அப்படின்னு உறுதியா சொல்ல முடியாத அளவுக்கான ஒரு அரசியல் களத்தில் அதிர்வை ஏற்படுத்தியிருக்கிறார் விஜய். நன்றி, வணக்கம்.